ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விபேஸ் லிட்டில் ஒன். ஹாப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாளைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி எல்லோருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைய நாள் இனிதே தொடங்கட்டும். ஒரு வருஷம் தொடங்கும் போதே அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, தெய்வீகமாக, மங்களகரமாக தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சித்திரை கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு விழாவாக இன்றைய நாள் நம்ம கொண்டாடிட்டு வரோம். சித்திரை மாதம் துவங்கும் போதே, ஒரு வருஷம் தொடங்கும் போதே எவ்வளோ மங்களகரமாக மகிழ்ச்சியாக நம்ம தொடங்குகிறோமோ அதே மாதிரி அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்கள் அவ்வளோ சந்தோஷமாக நல்ல நாளாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்திரை கனியெல்லாம் வச்சு அவ்வளோ சந்தோஷமாக மங்களகரமாக நம்ம குடும்பத்தோடப்போ இந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு வரோம். சித்திரை கனி நாளைக்கு எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம தூங்கி எழுந்த உடனே முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் இந்த சித்திரை கனி தான். இன்றைக்கி நைட்டே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். காலையில் எழுந்ததுமே நம்ம சித்திரை கனியை நம்ம பார்த்துடணும். சித்திரை கனியை வைக்கும்போது நம்ம முதல் நாளே, சித்திரை மாதம் துவங்கிறதுக்கு முதல் நாளே வைக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டா. என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வைக்கணும், முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி நல்லமாக சுத்தம் படுத்தி நம்ம கண்ணாடிக்கு பொட்டு குங்குமம் வைக்கணும். அந்த கண்ணாடிக்கு முன்னாடி தாம்பாள தட்டில் முக்கணிகள், மா, பழ, வாழை, எலும்பிச்சம் பழம், அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மற்ற பழங்கள் கூட வைக்கலாம். அதோடு சேர்த்து வெத்தலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், நம்மக்கிட்ட மஞ்சள் கிழங்கு இருந்தால் மஞ்சள் கிழங்கு கூட வைக்கிறது ரொம்ப நல்லது. பூ வைக்கலாம். சாமி படங்கள் எல்லாமே தொடச்சி நல்லா கொஞ்சம் சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் திருமஞ்சன பொடி போட்டு சுத்தமாக சாமி படம் எல்லாம் முதல் நாளே நம்ம எல்லாம் தொடச்சி வச்சுக்கலாம். சாமி படத்துக்கெல்லாம் போட்டு குங்குமம் வச்சு பூ வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அது கூடவே நவதானியங்கள், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகள் எல்லாமே வைக்கலாம். துவரம் பருப்பு, பச்சைப்பயிறு, அதே மாதிரி உப்பு, மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பணம், புது புடவை இருந்தனா அது கூட வைக்கலாம். நம்ம எப்படி நம்ம இந்த கனி பார்க்குறோமோ அதே மாதிரி மங்களகரமாக ரொம்ப நிறைவாக அந்த வருஷம் முழுவதுமே ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு விடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கனி காணுதல் சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே நம்ம இந்த கனியை ஒரு கண்ணாடி வழியாக தான், நம்ம ஏற்கனவே ஒரு கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த கனி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கண்ணாடியில் தான் நம்ம இந்த கனிகள் எல்லாமே பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் டபுளாக தெரியும் இல்லையா? கண்ணாடி வழி பார்க்கும்போது நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் டபுளாக தெரியும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாமே பணம் பெருகிட்டே வரணும், டபுளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்ணாடி வழி பார்க்கும்போது இன்னும் டபுளாக நிறைய தெரியும் போது அதே மகிழ்ச்சியோட அதே நிறைவோட அந்த வருடம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. இனி நம்ம காலையில் எழுந்து நம்ம கனியை பார்த்துடணும். தீபம் மட்டும் காலையில் வச்சிடணும். நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். கனி எல்லாமே, சாமி ஃபோட்டோ எல்லாம் கூட தொடச்சி பொட்டு வச்சு பூ கூட வச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா காலையில் எழுந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லை, நம்ம முதல் நாள் நைட்டே செட் பண்ணி வச்சிடணும். காலையில் முதல்ல எழுந்துக்கிற பர்சன் கூட அந்த கனியை பார்த்து தான் அவங்க அவங்களோட நாள் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். விளக்கு மட்டும், அந்த தீபம் மட்டும் காலையில் எழுந்து குளித்து நம்ம தீபத்தை வச்சிடலாம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே எழுப்பி கனி பார்க்க வச்சிடலாம். கண்ணாடி வழியாக, முக்கியமாக கண்ணாடி வழியாக கனியை பார்க்க சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட இருந்து ₹1 நாணயமாச்சும் கை நீட்டமாக வாங்குறது ரொம்பவே நல்லது. அந்த வருஷம் முழுவதுமே நம்மக்கிட்ட காசு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இனி பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம இந்த கனியை பார்க்கணும். பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 4:24 5:12 வரைக்கும் தான் பிரம்ம முகூர்த்தம். சூரியன் உதிக்கிறதுக்கு 48
மினிட்ஸ் முன்னாடி இருக்கிற 48 மினிட்ஸ். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சூரிய உதயம் வந்து 6 o'clock அப்படின்னா நான் சொல்கிற கணக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். 4:24 AM-லேருந்து 5:12 வரைக்கும் அந்த டைமுக்குள்ளாரையே வந்து நீங்களும் வந்து சித்திரக்கனியை வந்து பார்த்துடணும். வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் வந்து இதே டைமில் வந்து பார்க்க வச்சிடணும். பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போயிட்டு வர்றது, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, குழந்தைங்களுக்கு வந்து விஷு கை நீட்டம் கொடுக்கறது, குழந்தைங்க நம்மக்கிட்ட பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இது எல்லாமே வந்து இந்த நாளில் ரொம்பவே நல்லது. நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. இனி வந்து இது ஸ்ரீ சக்ரா. இது வந்து ஸ்ரீ சக்ரா என்ன அப்படிங்கிறது எல்லோருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்ரீ சக்ரா. இந்த ஸ்ரீ சக்ரா வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம பூஜா முறையில் வச்சு வழிபடலாம். சகல செல்வமும் நம்மளுடைய துரிதங்கள் எல்லாமே கஷ்டம் எல்லாமே நீங்கி சகல ஐஸ்வர்யமும் வர்றதுக்காக தான் வந்து ஸ்ரீ சக்ரா வந்து நம்ம பூஜா ரூமில் வச்சு வழிபடுறது. நம்ம வீட்டில் பூஜா அறையில் வச்சு வழிபடுற ஸ்ரீ சக்ராவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம பர்ஸில் வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்ராவும் நாங்கள் சேல் பண்ணுறோம். இது பெருசு வந்து ஃப்ரேம் போட்டது வந்து நம்ம வீட்டில் பூஜா முறையில் வச்சு தான் நம்ம இது வழிபடணும். எப்படின்னா வந்து இது ப்ரீ புக்கிங். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோட பேர், நட்சத்திரம், வீட்டு பேர் எல்லாமே சொல்லி இது கேரளாவில் நம்ம பூஜாரி வந்து 21 days வந்து பூஜை பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. ஃபஸ்ட்டே வந்து நம்ம பேர், நட்சத்திரம் எல்லாமே சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவங்க பூஜை பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ்க்கு வந்து நம்ம அமுச்சு வச்சுருவோம். இது வந்து நம்ம 21 days வந்து நெய் தீபம் ஏற்றி நம்ம இந்த நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாமல் நம்ம இந்த ஸ்ரீ சக்ரா வந்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ பவர் இந்த ஸ்ரீ சக்ராவுக்கு. அந்த வருஷம் முழுவதுமே வந்து நம்ம செல்வ செழிப்பாக பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். செகண்ட் அடுத்தது வந்து சின்ன சைஸ் வந்து நம்ம பர்ஸில் வைக்கக்கூடிய, நம்ம கேஷ் எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பர்ஸில் வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்ரா. இதுவுமே வந்து நம்ம பர்ஸில் எப்போவுமே நிரந்தரமாக வந்து பைசா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கி வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்ரா. ஜஸ்ட் 499 தான் வந்து இந்த ஸ்ரீ சக்ரா. வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஓம் சரவண பவா. எல்லா புகழும் முருகனுக்கே.